அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமானது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஊழல் புகார்களை பொதுமக்கள் தெரிவிப்பதற்கு அருமையான ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதை பத்தி விளக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆனது பொதுமக்கள் தங்களது ஊழல் புகார்களை தெரிவிப்பதற்கு எளிமையான ஒரு நடைமுறையை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதை பற்றிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். மனுதாரர்களின் பாதுகாப்புக்காக தபாலில் ஊழல் புகார் அனுப்பும் பிட்பி சேவையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ஊழல் தொடர்பாக பெறப்படும் புகார்களில் பெரும்பாலானவை போலியாகவே இருக்கும் என்பதால் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியது வருமான வரித்துறையின் முதற்கட்ட நடவடிக்கையாகும். மேலும் ஊழல் புகார் அளிப்பவரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நிலையும் உள்ளது. எனவே அதை தடுக்கும் வகையில் தற்போது பிட்பி எனப்படும் பொதுநலன் வெளிப்படுத்துதல் மற்றும் தகவல் தருவோரின் பாதுகாப்பு என்கிற முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புகார் அளிப்பவர் அஞ்சல் மூலமாக புகாரை அனுப்பலாம். புகாரை எழுதி அஞ்சல் உரையில் வைத்து உரையின் மேல் பெயர், முகவரி எதுவும் இல்லாமல் பொதுநலன் வெளிப்பாட்டின் கீழ் புகார், அதாவது பிட்பி என்று மட்டும் குறிப்பிட்டு தபாலை அனுப்ப வேண்டும். உள்ள கடிதத்தில் டெல்லியில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையத்தின் செயலருக்கு புகார் எழுதி ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டும் தங்களது பெயர் முகவரியை குறிப்பிட்டால் போதுமானது. அவ்வாறு பெயர் முகவரியை குறிப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை. இதன் மூலம் புகார் அளிப்பவரின் உரிமை அடையாளம் பாதுகாக்கப்படும். புகார்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: செயலாளர், மத்திய விழிப்புணர்வு ஆணையம், சதர்த்தா பவன், பிளாக் ஏ, GPO காம்ப்ளெக்ஸ், INA, புதுடெல்லி 110023 என்ற முகவரிக்கு புகார்களை அஞ்சல் மூலமாக எழுதி அனுப்பலாம். தபால் உரையின் மீது PIDPI பிட்பி என்று குறிப்பிடப்பட வேண்டும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் உங்களுக்கு ஏதேனும் ஊழல் புகார்கள் இருந்தால் எளிய முறையில் கடிதம் மூலமாகவே உங்களது புகார்களை சம்பந்தப்பட்ட இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களது முகவரி விவரங்கள் தெரியப்படுத்த வேண்டிய தேவையில்லை. உங்கள் புகார் மனுக்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களது அடையாளமும் பாதுகாக்கப்படும். ஆகவே ஊழல் புகார்களை இவ்வாறு எளிய முறையில் அஞ்சல் வழியில் எழுதி அனுப்பலாம். அது மட்டுமல்லாமல் இணையதளம் வழியாகவும் பதிவு செய்யலாம். www.cvc.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே வரும்போது கொஞ்சம் மெனுஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க கம்ப்ளைண்டை நீங்க பதிவு பண்ணலாம். லாட்ஜ் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங் பாலிசி, காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பிட்பி கொடுத்திருக்காங்க. பிட்பியை பத்திய கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த செய்தி குறிப்பில் பார்த்ததுதான். பிட்பியை பத்திய விவரங்கள் எல்லாமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஊழலுக்கு எதிரான ஒரு உறுதிமொழி ஏற்பதற்காக இன்டெகிரிட்டி பிளட்ஜ் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் ஊழலுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பதற்கான படிவம். இதுல சிட்டிசன் பொதுமக்களா நீங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிறுவனம்னா as an ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணி ஊழலுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்கலாம். ஒரு தனிநபரா இருக்கும்போது இதுல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நேம் விவரங்கள் எல்லாமே கேட்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ், ID ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. இதை நீங்க எல்லாமே பூர்த்தி பண்ணி ப்ரொசீட் ஃபார் லாங்குவேஜ் செலக்ஷன் கொடுப்பாங்க. உங்க மொழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உடனே உங்களது உறுதிமொழியானது திரையில் தோன்றும். அந்த உறுதிமொழியை வாசித்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான உறுதிமொழி படிவம் சர்டிபிகேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பொதுமக்கள் இந்த பிட்பி சேவையை ஊழலுக்கு எதிராக பயன்படுத்தலாம். பிட்பியில் எப்போதுமே தனிநபர் புகார்களை தெரிவிக்க கூடாது. ஊழல் சம்பந்தமான புகார்களை மட்டுமே பிட்பியில் தெரிவிக்க வேண்டும். பிட்பி அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோசர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர் ரெசல்யூஷன். அதுதான் பிட்பி. PIDPI இது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தோட ஒரு சேவையாகும். பொதுமக்களின் நலன் கருதி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த பிட்பி சேவையை அறிமுகப்படுத்தி உள்ளது. ஆகவே பொதுமக்கள் ஊழல் சம்பந்தமான புகார்களை தெரிவிப்பதற்கு இந்த பிட்பி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.